மதுரை. இது வந்தாலே வந்து ஃபுல் ஹைவே ஜாம் ஆயிருங்க. எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க. ரொம்ப இன்ச்சாக போகிற மாதிரி இருக்கு. இதில் பார்க்கிங் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் அது எல்லாமே வந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் தான். எதுக்கு அழுகுற? மூஞ்ச காட்டு. அதை அப்படியே க்ளீன் பண்ணு. ஸோ ஃபைனல் டச்சு காஃபி. அதனால் தமிழ்நாட்டில் வந்து 3 ரூபா கம்மி நம்ம கர்நாடகாவை கம்பேர் பண்ணுறதை விட. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து மதுரையில் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஏர்லி மார்னிங். ஸோ நாங்கள் வந்து இங்கே பெங்களூர் வந்து நாங்கள் வந்து மதுரையை நோக்கி இன்றைக்கி கிளம்புறோங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நேற்றே போகணும்னு நினச்சிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவரிஷாக இருந்துச்சு அப்படின்ட்டு நேற்று நாங்கள் வந்து கிளம்ப முடியல. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 o'clock ஆகிட்டுங்க. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு ட்ராவல் ஜேர்னியாக தான் இருக்கும் போது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நபியா என்ன ரெடியா? என்னவே பாருங்கள், காலையில் உட்காந்து பீஸா சாப்பிட்டுருக்கா. கிளம்பிடலாமா? இப்போ வயிறு வலிக்குதா? ரெஸ்ட் ரூம் போகணுமா? போகணுமா? அப்புறம் சரி வா கிளம்பா. அப்போ உன் பேக்கில் எடுத்து வச்சிட்டியா? உள்ளதெல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் வச்சுட்டாங்க காரில். இப்போ வந்து இந்த பேக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ ஊர் கிளம்புனாலே திங்ஸ் எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்குங்க. இவ்வளோ நேரம் வந்து ஏர்லி மார்னிங்னால கொஞ்சம் இருட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அஜுல் தான் இன்றைக்கி வந்து செம ஆக்டிவ். என்னப்பா அஜுல் வந்து நேற்றையிலேருந்தே ஃபுல் ஹாப்பி. எங்கே போகிற? எந்த ஊருக்கு போகிற? மதுரை சொல்லு. மதுரை. மதுரை. நாங்கள் வந்து இப்போ தான் ஒசூர் ஆக்சுவலாக தாண்டி இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிப்பாட்டணும். அப்படியே கிளம்பலாமாப்பா? சொல்லு. எங்கள் அம்மாவை காட்டணுமா? ஒரு நிமிஷம் காட்டுவோம். மம்மி என்ன டயர்டாக இருக்கா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு லைட்டாக வந்து நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஃபீவரிஷ் ஃபீல் வந்துட்டு. இல்லைனா நாங்கள் நேற்று நைட்டே வந்து ஆக்சுவலாக கிளம்பியிருப்போம். அதனால் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக அனபியாலாம் வந்து தூங்கிட்டான். எனக்கு வந்து அஜுல் தான் சூப்பர் ஆக்டிவ். ஆமாம் கைஸா. கைஸ்னால் யாருப்பா? vlog. ஸோ vlogனாலே கைஸ்ன்னு பேசணுன்னா சரி. இப்போ தான் வந்து அப்படியே மெல்ல மெல்ல வருது. இன்னும் வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்கல. சன்ரைஸ் நம்ம போகிற டைரெக்ஷனில் நமக்கு தெரியல. ஆனாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைவேல அதுக்குள்ளே வந்து இந்த ஏகப்பட்ட காரு மக்கள் எல்லாம் அப்படியே வெளியில் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட காரு அப்புறம் லாரிஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்குதுங்க. முன்னாடி பாருங்க, இந்த விங் போகிறது வந்துட்டு பாருங்க. இது வந்தாலே வந்து ஃபுல் ஹைவே ஜாம் ஆயிருங்க. எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க. இதை தாண்டது பெரிய சேலஞ்சு தான். அதாவது கரெக்டாக இருக்குது ஸ்பேஸை மேனேஜ் பண்ணி தான் போக முடியுது. இன்றைக்கி வந்து டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்னால் கார்ஸ் கம்மியாக இருக்குது. லாரி கிளம்புன நேரத்துலேருந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் தர்மபுரி வந்துட்டோம். ஒரே லாரிங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த டைவர்ஷன் ஒர்க்கு வேறு. அங்கங்கே எல்லா பக்கம் பிரிட்ஜ் வேறு கட்டுறதுனால எல்லாமே சர்வீஸ் ரோட்டில் போகிற மாதிரி. அதில் ஃபுல் லாரி கூட்டம் தான். இவ்வளோ லாரி வந்துச்சுன்னா எங்கே கார் நடுவில் போக? தொப்பூர் அஜுல் சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ தான் வந்து தொப்பூர் காட் செஷன் போயிட்டுருக்கோங்க. தொப்பூர் காட் செஷன் வந்து நம்ம சவுத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து அது தாண்டாமல் போக முடியாது. பட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இங்கே வந்து போன இடம் நான் பார்க்கும்போது பிரிட்ஜெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. காட்டுறேன் பார்ப்போம். இந்த இடத்துல இப்போ வந்து ரோடுமே வந்து கொஞ்சம் ஒயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய பிரிட்ஜஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்ப்போம் எந்த லெவலில் வந்திருக்குன்ட்டு. இங்கே வந்து லாரி தாங்க அப்படியே ஜாம் ஆயிரும்.
அதுக்குள்ளே ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்கு ஜாம் ஆகுதுன்னெலாம் தெரியாது, ஏன்னா அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். 2 சைடு வந்து ரோடு வேறு அகலப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த ஏரியாவில் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 சைடு வந்து ரோடு வேறு அகலப்படுத்தினால ஃபுல் ஜாமுங்க, மூமெண்ட்டே இல்லை. ரொம்ப இன்ச்சாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதுலேயும் பாருங்களேன், சிங்கிள் ட்ராக் ஆக போகுது. இந்த ட்ரம்மெல்லாம் வச்சு பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து சைட்லலாம் ரோடு அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட். ஸோ புது பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வேறு டேரெக்ஷனில் போகுது, கம்ப்ளீட்டாக வேறு டேரெக்ஷனு. இப்போதைக்கு விட அந்த பிரிட்ஜோட பில்லர்ஸ் தான் வந்து நம்ம பழைய ரோட்டில் வர இருக்குது. அது பாதி இங்கே ரொம்ப டைம் எடுக்குது. மெயினான தெரியுமா, இந்த ரோடு வந்து தொப்பூர் ரோடு வந்து எத்தனை தடவை நம்ம கிராஸ் பண்ணாலும் ஒரு திக்குனே இருக்கும். காரணம் வந்து லாரிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லாரிஸ் வந்து ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். இங்கேருந்து பெங்களூர் வந்து நம்ம வெளியில் போகும்போது ஸோ தொப்பூரை தாண்டாமல் நம்ம வந்து சேலம் ரீச் பண்ண முடியாதுங்க. இதில் பார்க்கிங் பார்த்திங்களா, அந்த ரெட் கலர் அது எல்லாமே வந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு தான் ஏதோ திக்காக போட்டிருக்காங்க இப்போ. ஏன்னா அதில் போகும்போது ஃபீல் ஆகுது, ஒரு வைப்ரேஷன் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தொப்பூர் ரீஜனை தாண்ட போகிறோம். அடுத்து வந்து சேலம் வந்துடும். அஜுல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருமா? அஜுல் என்ன டல் ஆகிட்டா? டே தம்பி என்ன தூக்கம் வருதா? ஆக்சுவலாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ டைமும் வந்து பார்த்திங்கன்னா 8:30 தாண்டிட்டு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாட்டி ரெடி தான். டேய் வாடா, சாப்பிட வரலையா? எதுக்கு அழுகுற? இங்கே பாரு, எதுக்கு அழுகுற? டேய் தம்பி வரலையா? போ உன் மூஞ்ச கட்டு, கேமராவில் உன் மூஞ்ச எடுப்போம். அஜுல் அழுகுறாங்க, அவனோட கேமராவை நாங்கள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், அதுக்காண்டி அழுகுறான். சரி வா, போகும்போது வாங்கிக்கிறோம் எங்கேயா கிடச்சிச்சுண்ணா. சரி வா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போ. நல்லா தூங்கிட்டு வந்திருக்க. இந்தா தண்ணி பிடி. அதை அப்படியே க்ளீன் பண்ணு, நல்லா க்ளீன் பண்ணு, ஃபுல் இலையும் க்ளீன் பண்ணு. ஓகே, கீழே ஊற்றிடு. அஜுல் கேசரி எங்கே பார்த்த? அஜுல் வந்து கேசரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன பசிக்குதா பசிக்கலையா? ஒழுங்காக உட்கார அனுப்பியா, காலை கீழே போட்டு உட்காரு. இது வந்து ஆனந்த பவன் டிலைட். இதில் வந்து சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும். பட் வந்து எப்போவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் சப்ளை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். நம்ம கேட்டது இட்லி தான், இன்னும் வந்து இட்லியே ஒன்றும் வரல. சரி சட்டப்பையில் இலையை உருட்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் அந்த அழுக்கெல்லாம் உள்ளே வந்துடும். இலையை ஓப்பன் பண்ணு. ஆக்சுவலாக அஜுல் வந்து செம்ம மூட் அவுட்டில் இருக்கிறான். அங்கே பாருங்கள். ஸோ கேசரி தாங்க ஃபஸ்ட் வந்திருக்கு. அஜுல் தான் கேசரி கேட்டா. அப்புறம் வந்து ஒரு பிளெயின் தோசை வந்திருக்கு. அனபியா உனக்கு தோசையும் கொஞ்சம் தட்டுமா, இல்லை இட்லி சாப்பிட போறியா? இப்போ தாங்க இட்லி எல்லாம் வந்திருக்கு. அஜுலுக்கு கேசரி, அனபியாவுக்கும் எனக்கும் தோசை. அஜுல் வாங்கினதே கேசரி, அதையும் சாப்பிடலை. இங்கே வந்து நிற்காம பாருங்க. என்னப்பா வேணும் உனக்கு? டிஷ்யூ வச்சு விளாட போயிட்டான். அனபியா சாப்பிட்டு முடிச்சிடணும். அனபியாவுக்கு கொஞ்சோண்டு இதுதான். சாப்பிட்டாச்சா இட்லி? ஸோ ஃபைனல் டச்சு காஃபியை குடிச்சிட்டு டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். லேஸாக எடுத்துக்கோ. ஆனால் இது உரைக்காம ப்ளூ கலர் வேணால் எடுத்துக்கோ. இந்த ஹோட்டலுக்கு ரெட்டு வேணுமா? ரெட்டு உரைக்கும்டா, ரெட்டு உரைக்கும். ப்ளூ கலர் வேணால் எடுத்துக்கோ, ப்ளூ இருக்குது பாரு. அனபியாங்க, அனபியா கமான். எங்கடா ஓடுறான்? இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தாலே பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டு. இந்த ஒரு அஜுல் இங்கே பாரு, கடலைலாம் இருக்குது பாரு, கடலை. அதுக்கப்புறம் வந்து அந்த வாயில் போடுற முட்டாய் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ அனபியா அஜுல் வந்து சின்ன ஷாப்பிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒன்றும் பெருசாக சாப்பிடலை. இங்கே வந்து அந்த முட்டாய் கடை அது இதுன்னு இருக்குல்ல,
அதில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அப்படியே மதுரைக்கு போக வேண்டியதான். இங்கே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு மாதிரி உருக்குது. இல்லை ஃபீவர்லேருந்து வந்த எனக்குனால அப்படி இருக்கான்னு தெரியல. எங்கள் எல்லாருக்குமே நேற்று செம்ம ஃபீவர். ஸோ இன்றைக்கி வந்து டெம்பரேச்சரில் பட் ஆனால் ஒரு மாதிரி வச்சு செய்யுதுன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ட்ரை பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஒரு டயர்டாக இருக்குது. குட்டி குட்டி அம்மி, குட்டி குட்டி இது இடிக்கிறதுக்கு உண்டான உரல், அதுபோக சிவலிங்கம், சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மருந்து உரசுற மாதிரி இங்கே பாருங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன அம்மி. வட்டம் வந்து மருந்து தேய்க்கிறதுக்கு நினைக்கிறேன். எது? ஆமாம், இந்த இருக்கு பாருங்க. ஆமாம், கல்லுலே பண்ண. ஆமாம், மருந்து, இது மருந்து உரசுறதுக்கு நினைக்கிறேம்மா. அம்மி தான் பார்க்க செம க்யூட்டாக இருக்கு. அஜுல் காரில் தான் இருக்கான். நீங்கள் காருக்கு போகிறீங்களா? இந்த கீ தரேன். நம்ம காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷான சுகர் கேன் ஜூஸு. ஆனால் நமக்கு தான் இன்றைக்கி குடிக்க முடியாத சரியான தொண்டை வலி வேறு இருக்குது. ஃபீவர் இல்லை, பட் வந்து ஒரு மாதிரி இது வச்சு செய்யுதுன்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸை மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஆல் ஓகே. இப்போ நம்ம சேலம் வந்தாச்சு. இன்னொரு 200 கிலோமீட்டர் போனோம்னா அடுத்து டேரெக்டாக மதுரை போயிடலாம். நீ டேடி கூட ஏறி. நீ ஏன்டா ஒன்றுமே சாப்பிடல? கேசரி கேட்ட, கேசரியும் சாப்பிடல. வேறு எங்கேயா டீ குடிப்போமா? டயர்டானா என்ன குடிக்கணும்? அம்மாவுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்டதுக்கு பிறகு? டயர்டாக தான் இருக்கா? நதியா தான் பயங்கர டயர்டாக இருக்கா. நதியா என்ன ஓகேயா? டேப்லெட் நீ போடல மார்னிங் செட்டு? ஏன் அது போட்டால் மட்டும்தான் கேட்குது? ஃபீவருக்கு இல்லை நதியா, அது ஃபுல்லாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டேப்லெட்டு தான். போடுறியா? போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிரும். சரி பார்த்துக்கோப்போ. இப்போ ஓகேயா? அப்போ இந்தாங்க ஜெல்லி வாங்கினாங்கல்ல, நீ வந்து ஜெல்லியாக வாங்கினா நீ பாக்கு முட்டாய். பாக்கு முட்டாய் உடையாதா? ஏன்டா உடையாது? இவன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி. இட்லியோ தோசையோ சாடாமல் தேவையில்லாமல் கேசரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேசரி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுல்ல மம்மி? கேசரி நல்லா இருந்துச்சு. அனவியா எப்படி இருக்குது ஜெல்லி? உன்னோட ஜெல்லி இந்த வர பாருங்க. அனவியா நல்லா இருக்கா ஜெல்லி? எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே. இது கூட இந்த பாக்கு மிட்டாய், இது பாக்கு மிட்டாய் பாருங்க, தெரியுதா? ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்த கிளாரிட்டி. இதெல்லாம் முன்னாடி வந்து 5 பீஸாக்கு நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பாக்கெட்டே 30 ரூபா. 30 ரூபாய்க்கு ஒரு 10-15 மிட்டாய் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னதுப்பா? நீ எப்போ பார்த்த? உனக்கு தூக்கமே வரலையா? நாங்கள் இப்போ கரூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் அஜுல் பெங்களூர்லேருந்து கிளம்புனவன் தான். இடையில ஒரு 5-10 மினிட்ஸ் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் பெருசாலாம் தூங்கலாம். அதுவும் பாதி நேரம் நின்றுக்கிட்டே ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு வரோம். பசிக்கலையாடா? ஷுவரா? இப்போ நம்ம மதுரைக்கு தான் போகிறோம். வெளியில் சரியான வெயிலுங்க, 38 டிகிரி காட்டுது. 38 எவ்வளோடா? இங்கே பாரு, 38 எவ்வளோடா? அதெல்லாம் தெரியுமா உனக்கு? நல்ல வேலை அடிக்குங்க. இப்போ வந்து வண்டிக்கு சாப்பாடு. தயவு செய்து ஜீரோவை சரி பார்க்கவும். பெட்ரோல் அமௌண்ட்டை சரி பார்க்கவும். ஸ்கார்பியோக்கு வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது நம்ம காரு இது வரையா, பெட்ரோல் வரையா, அதனால் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபுல் டேங்க் போட்டோம்னா என்ன அப்படின்னா, நேற்று பெங்களூரில் போட்டோம். பட் பெங்களூரில் வந்து இங்கே விட 3 ரூபா கூட, தமிழ்நாட்டில் 3 ரூபா கம்மி. அப்போ நம்ம போடுறதுலாம் 60 லிட்டர் போடுவோம். 60 லிட்டர்னா 180 ருபீஸ், ஒரு 2 டோலுக்கு உண்டான காசு வந்துடும். அதனால் தமிழ்நாட்டில் வந்து 3 ரூபா கம்மி. நம்ம கர்நாடகாவை கம்பேர் பண்ணுறத விட கம்மி. இங்கே பெட்ரோல் போட வந்தால் அதுக்குள்ளே பாரு, இந்த சீட்டுக்கு வந்துட்டா. என்ன பண்ணுற?
கார் ஓட்டுறியா? நீனே ஓட்டிகிட்டு வந்துறியா? டாடி ரெஸ்ட் எடுக்கட்டுமாப்போ? நீ ஓட்டிகிட்டு வந்துருப்பா. ஸோ கரெக்டாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா 53.5 லிட்ரு போட்டோம். இங்கே வந்து 108, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கடையில் நமக்கு போட்ட பிரதர் சொல்கிறாங்க இன்னும் சவுத்தை நோக்கி போக போக இன்னுமே வந்து பெட்ரோல் ரேட் கம்மியாக இருக்குனுங்க. பாப்பா நம்ம அடுத்து திருநெல்வேலி மதுரை சைட்லலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இப்போது டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன முன்னாடியே வந்துட்ட? சரி. பாட்டு போட அப்படியே கிளம்புவோம். நம்ம வேடச்சந்தூர் வரப்போகுது. அதாவது வேடச்சந்தூர் தாண்டினதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் வரும். இதில் ஒரு டோலுக்கு முன்னாடி காட்டுற பாருங்க. டோல் ஓப்பன் ஆனாலே நேராக வந்து ஒரு மலை பாருங்க, சூப்பராக இருக்குது. சரியான வெயில் அடிக்கனா பார்க்குறதுக்கு வந்து வியூ வந்து அப்படியே நமக்கு வந்து ரோட்டில் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏன் ஈரமாயிருச்சு? வெயிலாயிருச்சா? ஓகே ஓகே. அங்கே பாரு, இது எந்த ஒரு பஸ்ஸு? அங்கே பாரு, மாஞ்சோலை பஸ்ஸு. உனக்கு இந்த தமிழ்நாடு எல்லோ கலர் பஸ் பார்த்தாலே எந்த ஊருன்னு சொல்லிடுவேன்? மாஞ்சோலைன்னு சொல்லிடுவான். ஸோ நம்ம வந்து மதுரைக்கு உள்ளே என்ட்ராக போகிறோங்க. ஆல்மோஸ்ட் அவுட்ரு வந்தாச்சு. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 மினிட்ஸ் காட்டுது. 6.4 கிலோமீட்டர். ஏதோ பைபாஸ் ரோடுன்னு நினைக்கிறேன். பயங்கர தூசி, பயங்கர ரேஷ் டிரைவிங்காகவும் இருக்குது இந்த ரோட்டில். ரோடுமே சுத்தமாக சரியில்லைங்க. இங்கே பாருங்க, ரோடே காணும். ஸோ நம்ம போயிட்டுருக்கிறதுலேருந்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து 6.5 கிலோமீட்டர். நம்ம போகக்கூடிய இடம் வந்து 6 கிலோமீட்டர். ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோங்க. யூஸ்வலாக பெங்களூர்லேருந்து மதுரைக்கெலாம் ஒரு 6 ஹவர்ஸில் வந்துடலாம். இன்றைக்கி 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. காரணம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சிக்னஸ், அதனால் ரொம்ப ஸ்லோவாக நிப்பாட்டி தான் வந்தோம். போகலாமா? பசிக்குதா எப்படி? பசிக்குதா? அனபியா ஃபுல்லாக தூங்கிட்டே தான் வந்திருக்கா. அனபியா ஸ்லீப்பர் பஸ் மாதிரி வந்திருக்கா இன்றைக்கி. போகலாமா? பாட்டெலாம் ஓடுது பயங்கரமாக. பெல் அடிங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து மதுரையில் எங்கள் ஆண்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். என்ன அஜுல், பசிக்குதா? இல்லையா? சரி. ஏசிலாம் வேண்டாம் ஆண்டி, இது வீடே கூலாக தான் இருக்குது. என்ன நதியா, டயர்டாக இருக்கா எப்படி? ஓகேயா? அம்மாவுக்கு எப்படி இருக்குது? ஓகே. இவங்க வீட்டில் ஃப்ளோர்லாம் பாருங்களேன், அப்படியே வலுன்னு இருக்குது. வீடியோவில் செம்மையாக தெரியுது பாருங்களேன். டிவியில் சூப்பர் சிங்கர் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாக் வந்து சும்மா ஒரு சில் விலாக் தான். நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வந்தாச்சு. அடுத்த விலாக் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த விலாகில் காட்டுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.